என்னடா மேஜிக் பண்றீங்க? Hey, what the fish man? ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆர்கே ரிவ்யூஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ். நான் உங்க ராகுல், இவங்க சந்துரு. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போனால் நம்ம கவின் படத்தோட அடுத்த ட்ரெய்லர் வந்துச்சு, ஸ்டார். ஆமாம், அடுத்த படத்தோட வந்து ஸ்டார் எல்லாம் எடுக்காரு. ஆமாம், வந்துருச்சு. வேற மாதிரி ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஹீரோ போகிற மனிதன் என்னென்ன பேச சேலஞ்ச் பண்ணணும் அது எல்லாமே கொடுத்துருங்க. ஹீரோன்னு இல்லை, பொதுவாக வாழ்க்கையில் எந்த இண்டஸ்ட்ரினாலும் சரி, எப்படி முயற்சி பண்ணுறவங்க, அதை துவாக்குறவங்க, கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் இருக்கிறவங்க, இதே மாதிரி என்ன செய்ய எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு எப்படி சொல்றது, டாடா வந்து ஒரு விதமாக வந்து அங்கேயும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதை விட்டுட்டு போன பிறகு உள்ள வந்த பிறகு கொஞ்சம் ஜாலியாக, கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கும். இது வந்து ட்ரெய்லர் பார்த்தாலே முழுக்க அது இதாக தான் இருக்குல்ல. ஸோ நல்ல ட்ரெய்லர் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல ட்ரெய்லரை பார்த்துருவோன்னே. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியார் மீசை காணும்? நீ நடிக்கிற நடிப்புல பார்க்கறவங்க பூரா ஓ மீசைய மறந்துடணும். நீ மட்டும் ஓ மீசைய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சிடலாம். பயங்கர நடி பண்ணிருக்கீங்களே, பிச்சுதான் சார். நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யும் சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம் தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். எல்லாரும் முன்னாடி சீக்கிரமா இடிச்சு போறேன். விட்டு போனா ஏன் விட்டு போனா? அவருக்கு என்ன பிடிக்கலடா, ஒண்ணுமே இல்லாதவனை நம்பிட்டு போயிட்டான். என்கிட்ட காசு இல்லைப்பா. காசு இல்லை சார். நான் காசு இருக்குமா? நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். இந்த மூட்டை வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு நினைக்காத. நான் நடிச்சு காட்டா இந்த மூட்டை அடிக்க பாப்பீங்களா? வாழ்க்கையில் நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம். வயது முதிர்ந்த போதிலும், வழிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும், வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. வேற மாதிரி சீரியஸா வேற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுறதுன்னு இல்லை. அவ அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். ட்ரெய்லர் பார்க்க போது அவங்க லைஃப் நினைச்சு பார்த்துக்க வேண்டியதான். சரி, என் லைஃப் நினைச்சு பார்த்துக்கிறேன். அவங்க இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்தது பூரா வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். யூனிவர்சலா வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. யாருமே நினைச்சது நடக்கிறது இல்லை. ஸோ கனவோட சீக்கிரம் நிறைவேறது கிடையாது. பாதி பேர் கனவு விட்டுட்டு ஓடுறாங்க வேற பக்கம். என்ன பாதி பேர் கனவை பிடிச்சிட்டே தூங்கிட்டு தோத்துட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் இதே மாதிரி. ஸோ அதனால அந்த ஒரு அந்த ஒரு சாதாரண ஒரு ஒரு மனுஷனா இருந்து நடிகர் ஆகணும். ஸோ அப்படி நினைச்சு கடைசி வரைக்கும் அதை விடவே இல்லாம பிடிக்கிற ஒரு ஆள், ஒரு மனசு மேல வந்து ஸோ யூனிவர்ஸ் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து யூனிவர்ஸ் தானாக வழி விடுவோம். அவங்களோட ஸ்டபன் ஹார்ட் வந்து உண்மையிலேயே லவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரே லைன்ல மொத்த ட்ரெயிலருமே வந்து
ஒரே ஒரு கோட் போட்டு நீட்டா முடிச்சிட்டாரு எல்லாரும். ஸோ ஏற்கனவே பியார் பிரேமா காதல் வந்து வேற ஒரு நல்ல படம் சூப்பரா இருக்கும். சொல்லவே வேண்டாம். ஆனா வந்து இது வந்து ஒரு வேற மாதிரி ஜானர். அது வந்து லவ் டிராமா. இது வந்து வேற மாதிரி எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு மோட்டிவேஷனல் டிராமா. எப்படின்னா ஜெர்சி ஏற்கனவே சொல்லிட்டாரு, முகவரி ஜெர்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு. முகவரி தலை நடிச்சிருப்பாப்ல. அதுல என்ன டேரக்டர் ஆகணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. அதுல 1000 ஒருத்தரா, லட்சத்துல ஒருத்தர், கோடியில் ஒருத்தரா நான் இருப்பேன்டா அப்படிம்பாரு. ஆனா ஸோ அந்த மாதிரி இன்னொரு வெர்ஷன் நினைக்கிறேன். ஸோ லைக் அது கவினோட வெர்ஷன் நினைக்கிறேன். சீரியஸா வேற லெவலில் இருந்துச்சு. மச் நீடட் ஃபிலிம். ஆஸ் யூஸ்வல் தான். முதல்ல இருந்து கவின் வந்து எதுல இருந்து நீ எதுல இருந்து பாக்க கவினை? கவின் எதுல இருந்து பாக்கன்னா பிக் பாஸ்ல இருந்து. பிக் பாஸ்ல இருந்து பாரு. நான் சரவணன் மீனாட்சில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து விஜய் டிவி, அப்புறம் விஜய் டிவியில் நடக்கக்கூடிய ஆங்கர் ஷோஸ், சூப்பர் சிங்கரு, ஜோடி சீசனு. ஸோ வந்து டாடா படத்துக்கு நான் தானே கூட்டு போனேன். என்ன ஃபர்ஸ்ட் சொல்ல ஆஸ் யூஸ்வல் படம் பாட்டு வெளியே வந்தோடனே வந்து ஒண்ணுமே தெரியாம கூட்டு போனேன் இவனை. இருந்துச்சு படம் சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு படம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி ஆஸ் யூஸ்வல் ஸ்டார் படம் 10th ஃபர்ஸ்ட் ஷோ வரும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷோ சீரியஸா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா என்ன படம் முழுக்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வெயிட் காட்டனா கொண்டு அடிப்பு விட்டுருவாங்க. பயமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அழுக வச்சு விட்டுருவாங்க கண்டிப்பா. கடைசியில் அழுகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் சான்ஸ் கடைசியில் எப்படியும் ஆக்டர் ஆகிருந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன அப்படிதான் இருக்கு லுக்கு. இந்த ஒரு மாதிரி கொட்டை ஸோ அதான் அவங்க ரொம்ப நம்மெல்லாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு கடைசியில் எப்படியாவது சேர்ந்துருங்கடா ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி. நமக்கு இந்த ஸ்டேட் எண்டிங்கே ஒப்பேறாது. என்ன சொல்லு எப்போ ஒஸ்ட் ஏதில் முஷ்கில இருந்து எக்கச்சக்க படம் பார்த்தாச்சு. ஐயோ தயவுசெய்து சேர்ந்துருங்கப்பா, எங்களால முடியலப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதுல என்ன கூத்து பண்ணி வச்சிருக்க காத்திருக்காங்க தெரியல. தாராள சேர்ந்துருவாங்க. எனக்கு அது வந்து சும்மா ஒரு சாதாரணமா இருக்கும். சரி கடைசியா பாக்காங்க அப்படி சேர்ந்துருவாங்க. இது வந்து வேற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லணும். அதாவது கோட் படம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போது வந்து எல்லாரும் வந்து பெரிய இவனுக்கு மியூசிக் பண்ண தெரியாது, மியூசிக் பண்ண தெரியாது, ஒத்த பாட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பூரா. அந்த காக்கா பேன்ஸ் பூரா அதெல்லாம் வந்து ஒரு ட்ரெய்லருக்கு ஒரு எத்தனை நிமிஷம் ட்ரெய்லரு 2:46 ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லருக்கு பிஜிஎம் ஸ்கோரு வேற மாதிரி பண்ணியிருக்காருன்னு. அதெல்லாம் கூஸ் பம்ஸ். படத்துல எப்படி பண்ணியிருப்பாரு பாரு. என்ன சீரியஸா அதான் இவனெல்லாம் வந்து குறை சொல்லுவாங்க. எல்லாம் வந்து கிங் ஆஃப் மியூசிக் வரலாம் வந்து வேற மாதிரி ட்ரெய்லர் ஸ்டார் படம் மே 10th அன்னைக்கு தெரியுமாடா எல்லாருக்கும். என்ன கண்டிப்பா கண்டிப்பா இந்த இது ஒரு 2-3 லவ் ட்ராக்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். காலேஜ் லைஃப் எல்லாம் இருக்கு. செஞ்சிருவார் வச்சு அவரு இவன் வந்து செஞ்சிருவாப்ல வச்சு. ஸோ மே 10th படத்தோட ரிவ்யூல வந்து நாங்கள் 2 பேரும் உங்களை வந்து சந்திக்கணும். சரிங்களா? கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். ஆமா. ஸோ மொத்த ஸ்டார் டீமுக்கும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு எங்களோட வந்து வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த வந்து ஸ்டார் படம் ரிவ்யூல வந்து சந்திக்கிறோம். பாய் ஃப்ரம் சந்துருவேன். ராகுல் பாய்.